எல்லாமே ஸ்டண்ட் சீனா இருந்துச்சுன்னா அதுல வந்து என்ன எக்யூப்மெண்ட்ஸ் மற்ற ஆர்டிஸ்டா இருந்தா அதை நார்மலா ஹேண்டில் பண்ணுவாங்க. ஆமா. பட் இவருக்குன்னு ஒரு தனி ஸ்டைல் இருக்கும். ஆமாம். ஒரு சீப்பா இருந்தா கூட அதை இப்படி எடுத்து இந்த மாதிரி நாங்கள் கம்போஸ் பண்ணுவோம் சார். இப்போ உதாரணமாக ஒரு பிளாக் பண்ணுவோம். ஒருத்தன் பிளாக்கு இன்சைட் பிளாக்கு அதை அடிக்கணும்னு வச்சுங்களேன். அவர் என்ன அப்படின்னு இருப்பார். என்ன பண்ணுறாருன்னு நம்ம பண்ணி முடிச்சிருப்பாரு. நாங்கள் முதல்ல ஆனால் ஆடியன்ஸ் அதான் கை தட்ட ஆரம்பித்தாங்க. ஓகே நீங்கள் இஷ்டம் நாங்கள் கம்போஸ் பண்ணுவோம் சார் சமக்கு பண்ணால் அவர் ஓகேன்ட்டு அந்த பாஸ்ட்டில் பண்ணுவார். அது மாதிரி நிறையா விஷயங்கள் அவர் அதாவது ஒத்துக்க முடியாது. வண்டி வரும் அப்படியே போய் நிறுத்துவார், காலால் நிறுத்துவார், வேனெல்லாம் நிறுத்துவார், நினைக்காத விஷயங்களை டக்குன்னு ஆமாம் பண்ணுவார். அது ஆடியன்ஸ் ஒத்துக்கிட்டதுனால அவர் ஏன்னா எம்ஜிஆர் அப்படி பண்ண மாட்டார், நேச்சுரலாக பண்ணுவார். இன்றைக்கி கூட அந்த ஃபைட்டு பாருங்கள் நமக்கு இன்னும் நேச்சுரலாக இருக்கும். இன்றைக்கி ஒரு மான் கொம்பு உழைக்குங்கிறவங்களை பண்ணால் அந்த சான்ஸே இல்லை அப்படின்னு நமக்கு தோணும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இவர் ஒரு ஸ்டைல், ரஜினி சார் ஒரு ஸ்டைல், இவருக்கு ஒரு ஸ்டைலு, அது கமல் சார் ஒரு ஸ்டைல் பண்ணார், விஜய் சார் ஒரு ஸ்டைலு, ஆளுக்கு ஒரு ஸ்டைல் பண்ணாங்க. இவரும் இதில் சூப்பர் ஸ்டார் ஆகிட்டு அவ்வளோதான். உங்கள்கிட்ட என்ன சார், அதாவது நிறைய விஷயங்கள் பேசியிருப்பாங்க கண்டிப்பாக. ஸோ அவர் வாட்ச் பண்ணி சொன்னாங்களா நிறைய என்னோட படத்துக்கு நீங்கள் அதிகமாக டூப் பண்ணிட்டு இருக்கீங்க ஸோ அப்படின்ற உங்களை டேக் கேர் பண்ணி இல்லை என்ன கேட்பாங்க மாஸ்டர், எந்த மாஸ்டர் இருந்தாலும் எனக்கு தங்கத்தை கூட்டுவாங்க அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா பர்ஃபெக்டாக நான் கம்போஸ் நல்லா பண்ணுவேன். கிக்ஸு தலைக்கு மேலே தூக்கி அடிக்கிறது அப்போ நான் தான். கராட்டேவில் அப்போ பிளாக் பெல்ட் அந்த காலத்தில். அப்புறம் சிலம்பா இருக்கட்டும், இந்த ஒரு 36 வகையான கலைகள் தெரியுதுனால எந்த சண்டைனாலும் சரி அதை நான் செஞ்சு காமிப்பேன்.